நான் கஷ்டப்பட்டு மேக் பண்ண ஒரு யூடியூப் வீடியோவை என்னுடைய பர்மிஷன் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஒருத்தங்க அவங்களுடைய சேனலில் ரீஅப்லோட் பண்ணும்போது என்னுடைய வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு வியூஸ் போகாமல் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு அது காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோஸும் மேக் பண்ணுற கிரியேட்டர்ஸ்க்கு தெரியும் அந்த ஒரு வீடியோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வந்து மேக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்து அப்படி மேக் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவை ஈஸியாக ஒருத்தங்க ரீஅப்லோட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி வந்து மேக்ஸிமம் அந்த வீடியோஸ் வந்து ரிமூவ் பண்ண வைக்கிறது, அதாவது குறிப்பிட்டு வந்து நம்மளுடைய வீடியோஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோஸுக்காவது ஓரளவுக்கு அந்த வியூஸ் அப்படிங்கிற ஒன்று வரும். ஸோ அடுத்தவங்க நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து ஈஸியாக சூஸ் பண்ணும்போது, அதாவது ஈஸியாக அவங்களே டவுன்லோட் பண்ணி ரீஅப்லோட் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு பேசிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் எல்லா வீடியோஸ்லையும் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிட்டா போதும். நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்தவங்க வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஈஸியாக கவலையே படாமல் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம், காப்பிரைட் டேக் டவுன் கொடுத்து. இது எப்படி அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவையும் அதே மாதிரி இதுக்கப்புறம் மேக் பண்ணக்கூடிய வீடியோவும் டிஃபால்ட்டாகவே ஸ்டாண்டர்ட் லைசன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸில் இருந்தால் தான் அது உங்களுக்கான ஒரு உரிமை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிய வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. கிரியேட்டிவ் காமெண்ட்ஸில் இருந்ததுன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டூடியோ ஆப், அதாவது ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பில் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு அதில் எடிட் ஆப்ஷன் பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைசன்ஸாக இல்லைனா கிரியேட்டிவ் காமெண்ட் லைசன்ஸாங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாகவே உங்களுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸில் இப்போ இருக்குது. என்னுடைய வீடியோவை இன்னொருத்தங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருனாலும் பண்ணலாம். இதில் வந்து யூடியூப்பில் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனால் இல்லைனா பெரிய கிரியேட்டர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன யூடியூபராக இருந்திருக்கீங்க, ஒரு வீடியோ தான் உங்களுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே சிம்பிளாக போயிட்டு காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் காப்பிரைட் டூல் அப்படிங்கிறது மானிட்டைசேஷன் எனேபிளான கிரியேட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத ஒரு யூடியூப் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வந்து சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன, அப்படி இல்லைனா எனேபிள் ஆகாத கிரியேட்டராக கூட இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசரில் studio.youtube.com அப்படின்னு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட், சேனல் அக்கௌண்ட் கரெக்ட் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சைடில் ஆப்ஷனில் நீங்கள் வந்து காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர் அப்படின்னு சொன்னால் நத்திங் டு see it, you have not submitted any copyright takedown request அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நியூ ரிமூவல் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வீடியோ இருந்ததுன்னா இதில் காட்டும். அதாவது நீங்கள் ஏதாவது காப்பிரைட் டேக் டவுன் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஜஸ்ட் நியூ ரிமூவல் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து வீடியோ ரெக்வெஸ்டட் ஃபார் ரிமூவல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஆட் அ வீடியோ அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நீங்கள் காப்பிரைட் கொடுக்க போகிற அந்த ஒரு வீடியோ டேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ கொடுத்துக்கணும். அதாவது இதில் வந்து டைப் ஆஃப் ஒர்க்குங்கிறதுல வீடியோவா, ஒரிஜினல் சாங்கா, சாஃப்ட்வேரா, ஆர்ட் ஒர்க்கா, லைவ் பெர்ஃபார்மன்ஸா, காப்பிரைட் லோகோவா, இல்லைனா வேறு ஏதாவது விஷயமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த வீடியோனுடைய லிங்க் யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா காப்பிரைட் ஓனரில் அஃபெக்டட் மை செல்ஃப் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன் ஆர் கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நேம் ஆஃப் தி காப்பிரைட் ஓனர், ஃபுல் நேம், அந்த உங்களுடைய நேமை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் டு, அதாவது அந்த காப்பிரைட் மெட்டீரியலோட உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் கண்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணணும். கண்ட்ரி வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சிம்பிளாக. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் சிப் கோடுனா அந்த இது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிப் கோடு வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து ரிமூவல் ஆப்ஷன் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஷெட்யூல் சென்ட் 7 day நோட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ரிமூவல் ரெக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி, இப்போவே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி 2 ஆப்ஷனில் ஏதாவது கொடுத்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக்
பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் நேமை இதில் டீட்டெயிலாக இதில் வந்து மென்ஷன் பண்ணிடணும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக் ஷுவர் யுவர் சிக்னேச்சர் கண்டென்ட்ஸ் யுவர் ஃபுல் லீகல் நேம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இந்த மாதிரிலாம் சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டு மேலே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ரெண்டில் எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட், அதாவது ரிமூவ் இப்போவே பண்ணி ஆகணுமா, இல்லைனா ஷெட்யூல் ஃபார் 7 டேஸ்க்கு நோட்டீஸ் விடுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷனை நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய வீடியோ வந்து யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு விஷயம். ஸோ கைஸ், இதை வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ் என்னென்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி மானிட்டைசேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் சிம்பிளான ஒரு வேயாக இருக்கலாம். என்ன அப்படிங்கிறதையும் சின்ன ஸ்க்ரீன் வீடியோ மூலிமா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பாருங்கள். கைஸ், அதுவே நீங்கள் இப்போ ஒரு மானிட்டைசேஷன் எனேபிளான கிரியேட்டர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காப்பிரைட் ஆப்ஷன் அதே மாதிரி தான் போக போகிறீங்க. பட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதாவது மேட்சான வீடியோஸ் இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ரிமூவல் ரெக்வெஸ்ட் இருக்குது, அடுத்து மெசேஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்ச்சிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் மெசேஜஸ் ஆப்ஷனில் எனக்கு வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் வரும். இதில் வந்து ரிவ்யூ மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் மூவ் டு ஆர்ச்சிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் வீடியோ ரிமூவல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், வீடியோ ரிமூவ் பண்ணணும்னா ரெக்வெஸ்ட் வீடியோ ரிமூவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ மெசேஜஸ்க்குள்ளே வந்திருக்கிறதால எக்ஸ்ட்ராவாக இந்த ரிவ்யூ மேட்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 100% ஆஃப் தி வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மூவ் டு ஆர்ச்சிவ்னா ஆர்ச்சிவ் அது வந்து நீங்கள் கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வியூஸும் அந்த அளவுக்கு போகாத மாதிரி காட்டுது பாருங்கள். கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும். அதில் வந்து ரெக்வெஸ்ட் வீடியோ ரிமூவல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதே மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். சேம் ப்ராசஸ் தான், அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் எல்லாமே. இதை மட்டும் நீங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் சேம் மெத்தட் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். உங்களுடைய வீடியோஸ் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருவாங்க. நம்ம வந்து தேடி தேடி பார்க்க தேவையில்லை. பட் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி இருக்கிற வீடியோ, அதாவது எவ்வளோ காண்டு மேட்சஸ் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அதிலேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஈஸியாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துக்கலாம், சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் 2 மெத்தட் இருக்குது. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த 2 மெத்தடையும் சொல்லிட்டேன். அதாவது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன அண்ட் எனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ் எப்படி தங்களுடைய வீடியோஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி அடுத்தவங்க உங்களுடைய கண்டென்ட்டை இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதை எப்படி நீங்கள் வந்து தடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது குறிப்பிட்டு எல்லாருக்குமே நடக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுடைய வீடியோஸ் டவுன் ஆகி அந்த வீடியோ வந்து ஹையில் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து உங்களுடைய சேனலில் ரொம்பவே டவுன் பண்ணுற ஒரு விஷயம் ஆயிரும். ஸோ எப்போவுமே அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க, எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் சொல்றீங்கன்னா அதை கிரியேட்டிவ் காமன்ஸில் போட்டுக்கோங்க. யாருனாலும் உங்களுடைய வீடியோஸ் வந்து அகைன் அப்லோட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். குறிப்பிட்டு உங்களுடைய கண்டென்ட்டை யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து யூடியூப் பிளாட்ஃபார்மில் அப்படின்னு இல்லை, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுடைய காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய குறிப்பிட்ட அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து யாராவது ஈஸியாக அவங்க தரப்பில் கொஞ்சம் பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோ கூட பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா எக்ஸ்ப்ளோரான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையுமே ராஜத்ரு அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.